பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்துவேன் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது அதிகாலை எழுந்து குறைந்தது 21 தடவை என்று சொன்னால் காயத்ரி மந்திரம் சொல்லி சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது எல்லா துன்பங்கள்லிருந்தும் வெளியே வந்து சந்தோஷம் வாழக்கூடிய மாபெரும் சக்தி எங்களுக்குள்ள இருக்குது. அந்த சக்தி குறையும் போது தான் வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் வருது. உதாரணத்துக்கு ஒரு கார் வண்டி நாங்கள் வாங்கும்போது அந்த வண்டி வாங்கும் காலத்தில் அதுக்குரிய ஒரு சக்தி குறையாமல் புதுசாக நம்ம வாங்கும்போது இருக்கிற மாதிரி காலப்போக்கில் அதை நாங்கள் பாவித்து வரும்போது பல வருடங்களுக்கு பிறகு அதனுடைய சக்தி குறைகிற மாதிரி எங்களுக்குள்ள சின்ன வயதிலிருந்து நாங்கள் வளர்ந்து சின்ன வயதில் இருக்கிற சக்தி நாங்கள் வளர்ந்து வரும்போது அந்த சக்தி குறைஞ்சி வரும்போது அந்த மனசக்தி குறையும் போது, அதாவது ஆன்ம பலம் குறையும் போது கீழான எண்ணங்களை நாங்கள் ஈர்க்கும்போது அந்த கீழான எண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை, அதாவது ஒரு இயற்கை சீற்றத்தை போல பல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நோய்கள் துன்பங்கள் வரக்கூடிய அந்த சக்தி குறைபாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு உலகத்தில் ஒரு பேரழிவை உண்டாக்கி கொண்டிருக்கு. இப்போ இதிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் என்று சொன்னால் நம்ம குருநாதர் சொல்வார், ஆன்ம ஞானிகளால் தான் இந்த உலகத்தை காப்பாற்றலாம். அப்போ அந்த ஆன்மீக வழியில் வந்து மக்கள் எல்லோரும் அவரவர் மார்க்கத்தில் அவங்க சொன்ன மாதிரி எல்லோரும் அந்த ஆன்மீக பக்கம் சார்ந்து தர்மத்தின் பக்கம் சார்ந்து பல உயிர்கள் பாருங்கள் இன்றைக்கு சொல்லனா துயரங்களில் வேதனைப்படுறார்கள். அப்போ அந்த துன்பத்திலேருந்து வெளியே வாரத்துக்கு எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் ஒரு பெரிய மாபெரும் சக்தி அடங்கியிருக்கு. அந்த சக்தியை கொண்டு வந்து அந்த சக்தி மூலம் எப்படி நம்ம பயன்பெறலாம்னு சொல்லி வாழ்ந்து காட்டினவர்கள் தான் நம்ம சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும். அவர்கள் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லி தான் பெற்றத்தை சுவாமி ஞானாந்தகிரி சுவாமி அவர்கள் ஒவ்வொரு ஊரில் துன்பம் வேதனை வரும்போது அந்த ஊரில் போய் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கேருந்து அங்கே போன உடனே அந்த தன்மை இல்லாமல் போய் அடுத்த ஊரில் போய் அடுத்த ஊருக்கு போயிட்டுருமாம் அந்த துன்பம் வேதனை. அப்போ அடுத்த ஊரில் போய் இப்படி யாத்திரை பண்ணி எல்லா ஊர்களில் இருக்க துன்பங்களை இல்லாமாக்கினார்களாம். அதே மாதிரி இப்போ ஷீரடி சாய்பாபா அங்கே ஒரு தரம் ஷீரடியில் கொள்ளை நோய் வரும்போது அவர் அந்த கோதுமை மாவு எடுத்து உரலில் அடித்து அதை கரைச்சி அந்த ஊருக்கு வார 3 சந்திரையை ஊற்றி அந்த ஊர் மக்களை காப்பாற்றினாராம். ஏனென்றா அவர்கள் சக்தி படைத்தவர்கள். அப்போ சக்தி குறைபாடு உள்ள ஊர்களில் இருக்கிறவர்களை துன்பங்கள் தாக்கும் போது சக்தி கூடிய மகான்கள் போய் அதுகளை காப்பாற்றினார்கள். இதிலிருந்து தெரியுது மகான்களும் யோகிகளும் ஞானிகள் காட்டின வழியில் நாங்கள் போனால் ஆன்மீக வழியில் வரப்போகிற எல்லா துன்பங்களும் இருந்தும் இருக்கிற துன்பத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு நாங்கள் ஒரு ஞானத்தோட ஒரு அறிவோட சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பாருங்கள் அதிகாலை எழுந்து குறைந்தது 21 தடவை உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மாபெரும் பெரிய ஒரு மாபெரும் சக்தி எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு அந்த சக்தியை ஒளிப்படைய செய்து உயர் பேரின்பமாகிற இன்பத்தோடு தொட்டு அனுபவித்து மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழக்கூடிய ஒரு மார்க்கம்தான் காயத்ரிமய வாழ்க்கை. இப்போ காயமாகிய இந்த உடலுக்கு துன்பங்கள் வரும்போது உள்ளுக்குள்ளறிக்க இந்த உலகத்தை அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் உணர்வுமயமாக இருக்கும் அவரோட நாம் தொடர்பு கொள்ளும்போது பிண்டத்தில் பாருங்கள் இருக்கிறவர் தான் அண்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பிண்டத்தில் இருக்கிறவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது சூரிய சக்தி தான் காயத்ரி மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் உரைத்த அந்த பகவான் அவரோட தொடரும் போது எங்களை காப்பாற்றி எங்களை மட்டுமில்லை எங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றக்கூடிய வழியைத்தான் அன்று மகான்களை ஞானிகளை நமக்கு சொல்லி இட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வழியில் இனியாக இருந்தாலும் பாருங்கள் எல்லா இடங்களும் இயற்கை சீட்டம் மக்கள் சொல்லனா
துயரங்களில் வேதனைப்படுறாள். இனி என்றாலும் மக்கள் கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை 3 நிலையிலையும் விழிப்பாக இருந்து காப்பாற்றுறவரோட நாங்கள் விழிப்பாக அதிகாலை எழுந்து அவரோட தொடர்பு கொண்டு, ஏனென்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கார், உணர்வு உள்ள பொருளை நாங்கள் நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை எப்படி வரும்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு உணர்வாக இருந்து காப்பாற்றுற அந்த கடவுளை அடிக்கடி கவனித்து நாங்கள் தியானம் பண்ணி வரும்போது அந்த உணர்வு சக்தி பலமாகி எங்களை மட்டுமில்லை எங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றக்கூடிய வழி கிடைக்கும். அதனால் தர்மத்தை நாங்கள் காப்பாற்றினா தர்மம் எங்களை மட்டுமில்லை எங்கள் பரம்பரையும் காத்து நிற்கும் என்று சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லா நற்காரியங்களையும் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு போய் கூட்டு பிரார்த்தனை, இப்படி பாருங்கள், சச்சங்கங்கள் கேட்பது, காலையில் அதிகாலை எழுந்து காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணுவது செய்து நம்மளோட கடமையெல்லாம் சரியாக செய்து வரும்போது எங்களை தெரியாமலே தலைமையில் வளர தெரியாது, நகம் வளர தெரியாத மாதிரி நம்மளுடைய ஆன்ம சக்தி வளர்ந்து வருங்காலத்தில் பாருங்கள் நாங்கள் எந்த துன்பம் வராமல் அந்த துன்பத்தை எதிர்த்து ஹேண்டில் பண்ணி ஞானத்தோடு வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அதிகாலை எழுந்து பாருங்கள், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள். அந்த சூரிய பகவான் நினச்சி ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் காயத்ரி மந்திரம் குறைந்த 21 தடவை சொல்லி உங்கள் சுவாசத்தையே புருவ மத்திய கவனித்து நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம், எல்லாத்தையும் பாருங்கள் சகிச்சு கொண்டு வாழக்கூடிய ஞானம், இப்படி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை வச்சுட்டு நாங்கள் பாருங்கள் கஷ்டம்னு சொல்லி அப்படி வாழ்வதா இனி என்றாலும் பாருங்கள் ஒரு விழிப்பு நிலையில் இந்த உள்ளுக்குள்ளறிக்கவரோடு நம்ம தொடர்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தத்தை அடையலாம். அப்போ அந்த பேரானந்தமாகிய கடவுள் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்டவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வழியை நம்மளுக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். அதனால் அதிகாலை எழுந்து எல்லோரும் ஒரு குறைந்தது 21 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லி சுவாசத்தையோ பாருங்கள் புருவ மத்திய கவனித்து தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில் பாருங்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை பாருங்கள் ஹேண்டில் பண்ணி வாழக்கூடிய, அதை சகித்து வாழக்கூடிய, அதை கொண்டு எப்படி நாம் பாருங்கள் அதை நமக்கு அந்த வேதனையிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து வெளியே வந்து சந்தோஷம் வாழ்கிற ஒரு ஞானம் நமக்கு வந்து அந்த ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறோம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.